ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நல்ல நலனை நீங்கள் பெற முடியும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா வீடியோவை நீங்கள் திரும்ப பார்த்துக்கிட்டு உங்களுக்கான ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லைங்க. டைரெக்டாக நம்ம ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஸோ நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு தினசரி புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் சுட உங்கள் மொபைலில் வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2023 வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்க. மேலும் இன்றைய தினம் தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. சுபதின வாழ்த்துக்கள். Friends, wish you many more happy returns of the day from today forward. இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 5 குடையவன் வலுவாக இருக்கிறாருங்க. இன்றைய தினம் 10ஆம் இடத்துல 8 குடையவன் இருந்து நல்ல சிறப்பான நிலையில் இருக்கிறதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் இன்றைய தினம் ராசி அதிபதியானவர் ராசியை பார்த்து கொண்டுள்ள 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிச்சே ஆகணுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா தேவையில்லாத செலவுகள் நிறைய வரலாங்க. உங்களுக்கு பணம் எப்போ தேவைப்படுதோ அப்போ உங்களுக்கு கையில் பணம் இருக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த செலவு தேவையில்லை அப்படின்றத நீங்கள் வகைப்படுத்திக்கணும். அந்த தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து சிக்கனங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. உங்களது கல்வி வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகளில் இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகுங்க. உங்களது பணிகள் உயர்கல்வி நீங்கள் பயிலணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கற்க விரும்பக்கூடிய காலேஜில் கற்க விரும்பக்கூடிய கோர்ஸில் நீங்கள் சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ரொம்ப நாளாக இந்த மாதிரி முயற்சிகள்லாம் இழுபறியாகவே இருந்தது அப்படின்னா கல்வி தொடர்பான உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் எல்லாம் இப்போது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். அதை பயன்படுத்திக் கொள்வது மாணவர்கள் கையில் தான் இருக்குது. நல்ல ஒரு நாள் இன்றைய தினம். கல்வி வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை தரும். பண வரவுகளும் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதுங்க. ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் நீங்கள் கண்டிப்பாக குறைத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போதான் கையில் பணம் தங்கும். அவசர தேவைகளுக்கு பணம் உங்கள் கையில் இன்றைக்கி பொருளக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வசூலாகும். எனவே தன வரவுகள் இருக்கக்கூடிய தாமதங்கள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. நல்ல செய்திகள், மனதிற்கு குளுமையான காதுக்கு இனிமையான நல்ல செய்திகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் விலையுயர்ந்த காஸ்ட்லியான பொருட்களை வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை மீது அதிகமான ஆர்வம் ஏற்படும் போது நீங்கள் கண்டிப்பாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அவசியங்க. அந்த மாதிரி சூழல் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக்கணும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா பணம் வரவுகளும் உங்களுக்கு தாராளமாக சேர்றதுனால நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி ஆடம்பரமாக இல்லாமல் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உடல் ஆரோக்கியம் சூப்பராகவே இருக்குங்க. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது காரணமாக இன்றைக்கி உங்களால் பிடித்தமான விளையாட்டில் கூட நீங்கள் விளையாட முடியுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு விளையாட நீங்கள் பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் யாராவது உங்கள்கிட்ட பணம் கடனாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கடன் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கும் சில பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைகளுக்கு போக மீதி பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடனாக கொடுக்கணும் நண்பர்களே. உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் நெருக்கடியில் சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. கடன் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்கள்கிட்ட சில கெட்ட பழக்கங்கள் இருக்கலாங்க. அதனால் உங்கள் காதலர் உங்களை ரொம்ப மோசமாக நினைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மேலும் உங்கள் காதலர்கிட்ட இருக்கக்கூடிய சில தவறான பழக்க வழக்கங்களை பார்த்துட்டு நீங்களும் அருவருப்பாக உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தருணங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்க சொல்லி
நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உட்காந்து உங்கள் பிரச்சனைகளை பற்றி உங்கள் காதலர் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். சில பழக்கங்களை மாற்றிக்கிறதுக்கு அவர் ரெடியாக தான் இருப்பார். ஸோ நீங்கள் அது குறித்து பேசுகிறது தான் ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் பேசுங்க. இன்றைக்கி காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்காதுங்க. எனவே நல்ல ஒரு இனிமையான ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மீது கோவப்படாமல், உங்கள் காதலர் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். பொறுமையாக அமைதியாக உட்காந்து பேசுங்க. இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் உங்கள் லட்சியங்களை ஈடேற்றிக் கொள்ள முடியுங்க. அதற்கு கடினமான உழைப்பு தேவை மற்றும் பொறுமையும் கட்டாயமான ஒரு தேவை. ஸோ இந்த ரெண்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பிய லட்சியங்களை அடையக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்தணுங்க. ஓய்வு நேரத்தில் என்ன செய்யணும், தூங்கணுமா அல்லது ஏதாவது பொழுதுபோக்குகளில் ஈடுபடணுமா அப்படின்றது தெளிவாக முடிவெடுத்து கொண்டு ஒரு திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக, நேர மேலாண்மை மூலமாக உங்களது பொழுதுபோக்குகள் மற்றும் உங்களது நேரம் சிறப்பாக மிச்சம் பண்ணி சரியான ஒரு டைரக்ஷனில் நீங்கள் இன்றைய தினத்தை மாற்றிக்க முடியுங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக நேர மேலாண்மையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் மிக மிக சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது நண்பர்களே. திருமண வாழ்க்கையில் உங்கள் அன்புக்குரிய உங்களது வாழ்க்கை துணையிடம் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை பற்றி நீங்கள் உட்கார்ந்து பேசி நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னா ஓப்பனாக சொல்லி தகுந்த ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்துங்க. உங்களுக்கு அதன் மூலமாக திருமண வாழ்க்கை இனிமையாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியுங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல செய்திகள் சேரும். உங்களது தன லாபம் இரட்டிப்பாக கிடைத்தாலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா பணம் இப்போ நிறைய வருங்க. எந்த காரியத்தையும் நீங்கள் திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஸோ பிளான் பண்ணி நீங்கள் டைமிங்கில் எல்லா வேலையும் முடிங்க. அலுவலக பணிகளில் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. தேவையில்லாத அரட்டைகள் வேண்டாம். வியாபாரம் ரீதியாக பொருளாதார வரவுகள் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்குங்க. அதனால் வழக்கமான ஒரு வியாபார ரீதியான மகிழ்ச்சிகள் உங்களுக்கு எப்பயும் போலவே இருக்கும். ஸோ சந்தோஷமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது நீங்கள் இன்றைய தினம் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 4, 4ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பை படிக்க முடியும். உங்கள் படிப்பு முயற்சிகளில், கல்வி முயற்சிகளில் இருக்கக்கூடிய இழுபறிகள் எல்லாம் மறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பண வரவுகள் இத்தனை நாள் இழுபறியாக இருந்தால் அந்த மாதிரி பழைய பாக்கிகள், ரொம்ப நாளாக வராத கடன்கள் எல்லாம் இப்போ வசூலாகும். ஸோ அதன் மூலமாக பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாவதன் மூலமாக கண்டிப்பாக உங்கள் பண வரவுகள் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் சந்தோஷமாக இருப்பீங்க. அதன் மூலமாக போராடும் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு விலையுயர்ந்த சில பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுங்க. ஸோ காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆடம்பரமாக வாழாமல் இருக்க சிக்கனத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் உங்களுக்கு உங்கள் மனம் குளிரும் வகையில், காது இனிக்கும் வகையில் சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க. தொழில் நிமித்தமாக சில முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க. முதலீடுகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. பண வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.